இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் வந்து ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு பார்த்த ஒரு டாபிக். இதுக்கு பேர் வந்து கண்டனேஷன் ஆஃப் டிலே அப்படின்னு பேர். சஃபிஷியன்ட் காஸ் பற்றி, அதாவது ஒவ்வொரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு கால வரமுறை இருக்குது. இத்தனை நாளைக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணும், அப்பீல்னா 30 நாளைக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணுன்றது இருக்குது. அப்படின்னு ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு கால வரமுறை இருக்குது. ஸோ இந்த கால வரமுறைக்குள்ளே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படலை அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கிட்ட முக்கியமாக ஒரு அனுமதி ஒன்று கேட்கணும். இந்த காரணத்தினால இந்த காலத்துக்குள்ளே என்னால் காலதாமதம் ஆயிடுச்சு, இந்த கேஸை என்னால் இந்த நேரத்துக்குள்ளே என்னால் ஃபைல் பண்ண முடியலன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு அனுமதி ஒன்று கேட்கணும். இந்த அனுமதிக்கு பேர் டிலே கண்டனேஷன், இல்லைன்னா கண்டனேஷன் ஆஃப் டிலே, தாமதத்தை மன்னிக்க கோரி ஒரு மனு. இதுதான் வந்து ஒரு கண்டனேஷன் ஆஃப் டிலே பெட்டிஷனோட ஒரு சாராம்சம். ஸோ இந்த டிலே கண்டனேஷன்றது நிறைய பார்த்துருப்போம். சிவில் ப்ரொசீஜரில் இல்லை கிரிமினல் கேசஸ்லேயும் சரி, நிறைய அடிக்கடி ஒரு ட்ரையல் கோர்ட் அட்வொகேட் சந்திக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் வந்து கண்டனேஷன் ஆஃப் டிலே. ஆனால் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான வரமுறையும் இது வரைக்கும் உருவாக்கப்படலை. ஏன்னா இது இம்பாசிபிளான ஒரு விஷயம். இந்த கேசஸ்க்கு தான் டிலே கண்டோன் ஆகும், இந்த கேசஸ்க்குலாம் டிலே கண்டனேஷன் ஆகாதுன்னு சொல்லி எந்த விதமான ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ஃபார்முலாவும் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகப்படலை. ஆனால் டிலே கண்டனேஷன்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சிவில் ப்ரொசீஜர்லேயும் சரி, ட்ரையல் கோர்ட் ப்ராக்டிஸில் ஒரு முக்கியமான பார்ட். அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட். லிமிடேஷன் ஆக்டில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா கேசஸும் அந்த கால வரமுறைக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னு சொல்லி. அந்த லிமிடேஷன் ஆக்டில் ஒரு ஷெட்யூல்டு, ஒரு அட்டவணை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஷெட்யூலில் எல்லா ஆர்டிகல்ஸும் ஒரு கிட்டத்தட்ட 100கணக்கான ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த கேஸு இந்த நாட்களுக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணும், இந்த கேஸை இத்தனை நாட்களுக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன், இந்த லிமிடேஷன் ஆக்டில் செக்ஷன் 5ன்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமாக. இந்த செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் சம்மந்தமாக நிறைய புக்ஸ் வந்திருக்கு, நிறைய கேசஸ் வந்திருக்கு, ஆயிரக்கணக்கான கேசஸ் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு சம்மந்தமாக நிறைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த செக்ஷன் 5ல் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிம்பிளானது. ஒரு அப்பீல் அல்லது ஒரு அப்ளிகேஷனை அந்த லிமிடேஷன் தாண்டி ஒரு கோர்ட் வந்து சஃபிஷியன்ட் காஸ் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியும். போதுமான அளவு காரணங்கள், சஃபிஷியன்ட் காஸ். இது சாதாரண 2 வார்த்தை சஃபிஷியன்ட் காஸ்ன்றது. ஆனால் இதுக்குள்ளே நிறைய ஒரு மீனிங் அட்டாச் பண்ணப்படுறது. இது சஃபிஷியன்ட் காஸா, இது சஃபிஷியன்ட் காஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய மீனிங் அட்டாச் பண்ணப்படுறது. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். சஃபிஷியன்ட் காஸ்னால் என்னன்றதை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸு, ஒரு சில பிரின்சிபல்ஸ் ஒன்று இருக்குது, கைடிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு இப்போ பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏ கேஸில் ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று அந்த டிக்ரி, அந்த தீர்ப்பாணை அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பினால் அது மேலே ஒரு அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டாக ஏ என்ன பண்ணுவார், எக்ஸிக்யூஷன் பண்ணுவார். அந்த தீர்ப்பாணையை அமல்படுத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணுவார். ஸோ ஒரு ஏக்கு வந்து ஒரு தீர்ப்பாணை வந்து அவருக்கு ஃபேவரபுளாக வந்திருக்குன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கால அவகாசத்துக்கு அப்புறம் எதிராளியால் மேல்முறையீடு பண்ண முடியாதுன்னு ஒன்று, இதுக்கு வந்து ஒரு ஃபைனாலிட்டி ஒன்று கிடைக்கிறது, ஒரு முடிவுத்தன்மை ஒன்று கிடைக்கிறது. ஸோ இந்த ஃபைனாலிட்டியை பேஸ் பண்ணி அது வந்து ஒரு உரிமையை ஒன்று கொடுக்குறது, ஏக்கு வந்து ஒரு ரைட் ஒன்று கொடுக்குறது. இந்த ரைட்டை எந்த கோர்ட்டாலையும் எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது, எக்ஸப்ட் இதை விட ஒரு பெரிய ஒரு உரிமை வந்து பி கையில் இருந்ததுன்னா, இந்த காரணத்தினால தான் எனக்கு கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியுன்ற ஒரு பொசிஷன் ஒன்று பிக்கு இருந்ததுனாலே தவிர்த்து இதை வந்து இந்த ஏக்கு இருக்கிற இந்த உரிமையை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது, ரத்து பண்ண முடியாது அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சஃபிஷியன்ட் காஸ்ன்ற பிரின்சிபலோட ஒரு ஃபவுண்டேஷன்னே சொல்ல முடியும். ஸோ ஒரு சஃபிஷியன்ட் காஸ்ன்றது இந்த கேஸ் வந்து நியாயமான ஒரு காரணங்கள் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து நிறைய விஷயத்தை பார்க்கும். ஒரு சில கேசஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 3000 days 4000 days டிலே கூட கண்டோன் ஆயிருக்கு. ஒரு சில கேசஸில் 2 days டிலே கூட கண்டோன் ஆகாமல் டிஸ்மிஸ் ஆகிருக்கிற கேசஸ் இருக்குது. ஸோ இது என்ன பேசிஸ், ஒரு சஃபிஷியன்ட் காஸ்ன்றதை முடிவு பண்ணுறதுக்கு என்ன பேசிஸ் இருக்குன்றதை பார்க்கும். இதில் வந்து சாதாரணமாக அந்த கேஸோட ஃபேக்ட்ஸோட மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் டிஃபெண்டன்ட்டோட அதாவது அந்த சஃபிஷியன்ட் காஸ் அப்ளிகண்ட்டோட போனஃபைட்ஸ், அவரோட எந்த அளவுக்கு நியாயமாக இருந்திருக்காரு, எந்த உண்மைத்தன்மை, அவர் சொல்கிற ஒரு ரீசன்ஸோட உண்மைத்தன்மை,
அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது கோர்ட்டுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சட்டத்தால் குறுக்கப்பட்ட ஒரு கால வரமுறை இருக்குது. அதனால அந்த கால வரமுறை மீறி போச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபைனாலிட்டி ஒன்று கிடைக்கிறது, அது ஒரு உரிமையே ஒன்று உருவாகுது. ஸோ கோர்ட் வந்து இந்த உரிமையை வந்து ஒரு நியாய தர்ம அடிப்படையில், சட்டத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையை சாதா நியாய தர்ம அடிப்படையில் வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அதாவது கோர்ட் cannot enlarge டைம் பேஸ்ட் ஆன் ஈக்விட்டபிள் கிரவுண்ட்ஸ். இது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல சொன்னது. அதனால் ஒவ்வொரு கேஸுக்கும் லிமிட்டேஷன், அதாவது கண்டினியூஷன் ஆஃப் டிலே ஃபைல் பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் தாண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஈச் டே ஆஃப் தி டிலே ஹேஸ் டு பி அக்கௌண்டட். ஒவ்வொரு நாளுக்கும் இந்த காரணத்தினால தான் இந்த டிலே ஆச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அக்கௌண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரூவ் பண்ணணும். அது வந்து ஒரு சில நேரத்தில் சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது எனக்கு இது தெரியாது, தவறான கோர்ட்டுக்கு முன்னாடி போயிட்டேன், இந்த கோர்ட்டுக்கு வரத்துக்கு பதிலாக சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன், இல்லைனா டிஆர்டியில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக சிவில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது மெயின்டெனபிலிட்டி இல்லைன்னு டிஸ்மிஸ் ஆச்சு. டிஸ்மிஸ் ஆனதுனால எனக்கு தாமதமாச்சு அப்படின்னு சொல்லி எந்த ரீசன்னால அவர் மிஸ்இன்ஃபார்ம் ஆயிருக்காருன்றத கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். அந்த போனஃபைட்ஸை கோர்ட் முன்னாடி சரியான முறையில் எடுத்து வைக்கணும். ஒரு அட்வொகேட்டோட தவறுனால ஒரு டிலே எல்லா கேசஸ்லேயும் கண்டோன் ஆகாது. எப்போவுமே அட்வொகேட்டை ப்ளேம் பண்ணிவிட்டு டிலே கண்டோன் பண்ண முடியும்னு நினச்சா அது தப்பு. அது எல்லா கேசஸ்லேயும் முடியாது. இவங்க பார்ட்டியும் ஒரு டெலிஜென்ஸ் வந்து காமிக்கணும். இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸில், முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸ் வந்து வேறு. நாங்கள் வந்து ஒரு கேஸ், ஒரு டேட் ஒன்று வந்ததுன்னா எங்கள் சீனியர் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு போஸ்ட் கார்டு போடுவோம், இல்லைன்னா வேறு எதனா ஒரு விதத்தில் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த கேஸ் இந்த டேட் அன்னைக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொசீடிங்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்த முயற்சி ஒன்று எடுக்கிறோன்னா எங்களோட கடமை முடிஞ்சது அப்படின்றது இருக்கும். நாங்கள் டிலிஜெண்ட்டாக இருந்துட்டோம், அதனால கிளைண்ட்டுக்கு வந்து அது தெரிய வராது, அவங்களோட மேற்கொண்டு அவர் தெரிஞ்சுக்கிறது. இப்போ இருக்கிற சிஸ்டமில் அது கூட தேவையே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, இ-கோர்ட்ஸ்னு ஆப் இருக்குது. கேஸ் நம்பரை என்டர் பண்ணால் என்ன டேட் அன்னைக்கு அடுத்த ஹியரிங் போட்டிருக்காங்க, அந்த டேட் அன்னைக்கு பர்டிகுலர் டேட்டு ஹியரிங் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி கிளைண்ட்ஸோட ஃபிங்கர் டிப்லேயே இருக்குது. ஸோ இந்த டிலிஜென்ஸுன்ற ஃபேக்டர் வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. டிலிஜென்ஸ் இல்லாததை வந்து டிலிஜென்ஸ் இருக்குன்றதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நான் டெலிஜென்ஸுன்றது ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே ரொம்ப சகஜமாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதே மாதிரி எதனா தப்பு எதனா இருந்ததுன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும் அந்த கேஸுன்றதை முக்கியமாக தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ஒரு சஃபிஷியன்ட் காஸ்ட்னா என்னன்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் கேஸில் ஒரு எதிர்த்தரப்பினர் ரெஸ்பாண்டன்ட் வந்து இறந்து போயிட்டாருன்றத சம்மந்தமாக என்கொயரிஸ் ஒன்று நடத்திட்டாங்க. அந்த வீடு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விசாரித்து அவர் இறந்து போனாரா, அவரோட வாரசுகள் யார், அவரை யார் வந்து பார்ட்டிஸாக இம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்கான என்கொயரிஸ் நடத்தி விசாரித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான கால அவகாசம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதனால் ஆன தாமதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்ற கேஸ் வந்து கோர்ட் முன்னாடி வந்தது. இந்த பர்டிகுலர் கேஸில் பர்மிட் பண்ணிட்டாங்க, டிலேவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்னொரு கேஸில் சம்மன்ஸ் வந்து போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே கேஸுக்கு வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணது ஈவன் பிஃபோர் த சம்மன்ஸ் ஹஸ் பீன் ரிசீவ்டு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த டிஃபெண்டன்ட் சம்மன்ஸ் வாங்க வேண்டியவர் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே ஆர்டர்ஸ் பாஸ் ஆனதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோர்ட்டில் போயிட்டு அந்த டிலேவை கண்டோன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கேஸில் டிலே கண்டோன் ஆயிருக்கு. இன்னொன்று ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட் ஆனது இவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் அட்ரஸ் என்டர் பண்ணது அவரோட அட்ரஸ்க்கு சரியான முறையில் நோட்டீஸ் வந்து சர்வ் ஆகிற மாதிரி அந்த அட்ரஸ் என்டர் பண்ணலன்றதுனால எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட் இவருக்கு எதிரானதாக பாஸ் ஆகப்பட்டது. ஸோ பிலேட்டட் நாலேஜ் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட். இந்த பர்டிகுலர் கேஸில் டிலே கண்டோன் ஆச்சு. இன்னொரு கேஸில் அடுத்த வாய்தா தேதியே எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு எந்த விதமான நோட்டீஸும் வரல, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படலை, அதனால் டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் எனக்கு தெரியாதுன்றதுனால இந்த கேஸுக்கு என்னால் வர முடியல, தாமதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிலே கண்டினியூஷன் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் கண்டினியூஷன் ஆஃப் டிலேவை அலோவ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டிலே கண்டினியூஷனை அலோவ் பண்ண கேசஸ். டிலே கண்டினியூஷனை எப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு சில கேசஸை பார்ப்போம். டிலே ஒன்று வந்து டியூ டெலிஜென்ஸ், போதுமான அளவு ஜாகிரதை இருந்ததுன்னா அவங்களால அந்த டிலேவை அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமே. ஆனால்
அந்த டிலேவை கண்டோன் பண்ண முடியாது. அதுதான் ஜென்ரல் ரூல். ஸோ ஒரு ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் ஸ்ட்ரைக், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் பாதிக்கப்பட்டதுனால அந்த பர்டிகுலர் நாளன்னைக்கு ஃபைல் பண்ண முடியல. ஸோ அந்த டிலே ஆச்சு. அந்த டிலேவை கண்டோன் பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டார். இந்த பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் பார் ஸ்ட்ரைக்குன்றதுனால ஒரு டிலேவை வந்து கோர்ட் கண்டோன் பண்ணாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸில் ஒருத்தர் வந்து அஃபிஷியல் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அந்த பர்டிகுலர் கால அவகாசத்துக்குள்ளே அவரால் ஃபைல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிஸி வித் அஃபிஷியல் ஒர்க்குன்றதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாதுன்னு சொல்லி டிலேவை கண்டோன் பண்ணலை. இன்னொரு கேஸில் ஃபைல் காணாமல் போச்சுன்றதுனால டிலேவை கண்டோன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னு சொல்லி, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைல் மிஸ்ஸிங்ன்றதுனால ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே தான் கேட்க முடியும். இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு காப்பி அப்ளிகேஷன் இமீடியட்டாக ஃபைல் பண்ணி அந்த காப்பி அப்ளிகேஷன் கிடச்ச உடனே ஃபைல் எனக்கு இந்த டேட்டை நீங்கள் காணாமல் போச்சு, நான் இமீடியட்டாக சிஏ ஃபைல் பண்ணேன், இந்த டேட்டை நீங்கள் எனக்கு கிடச்சிது, அதனால் இதை பேஸ் பண்ணி நான் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த டேட்லேருந்து காணாமல் போச்சு, எந்த டேட்லேருந்து சிஏ ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது எவ்ரி டே ஆஃப் தி டிலே மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்டு. இந்த பர்டிகுலர் கேஸில் அக்கௌண்ட் பண்ணல, இந்த டேட் அன்றைக்கி டிலே ஆச்சுன்றத எல்லா நாட்களையும் சரியான முறையில் அக்கௌண்ட் பண்ணலன்றதுனால ஃபைல் மிஸ்ஸிங்குன்றது வந்து ஒரு போதுமான அளவு ரீசன் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிலே கண்டினியூஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ஃபார்முலான்றது கிடையாது. ஆனால் ஒரு டிலே கண்டினியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அதாவது அந்த டிலே எந்த ரீசன்னால நம்ம கண்டோன் பண்ண சொல்லி கேட்குறோன்றத எடுத்துக்கிட்டு அந்த ரீசனை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி போதுமான அளவு எவிடன்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ண வேண்டியது அவசியம். எவிடன்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கலாம், இல்லை சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸாக கூட இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் கேஸில் ஒரு அட்வொகேட்டோட நெக்லிஜென்ஸ்னால டிலே ஆகிடுச்சு, இப்போ நான் வேற ஒரு அட்வொகேட்டை மாற்றி நான் இந்த கேஸை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா முந்தைய அட்வொகேட்டோட நெக்லிஜென்ஸுன்றதுனால இவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்றதை கோர்ட் முன்னாடி சொல்லணும். அதனால் பார் கவுன்சிலில் அவர் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டோட ஒரு காப்பியை வந்து அட்டாச் பண்ண சொல்லி கேட்கலாம், கோர்ட் வந்து கேட்கலாம். இல்லை கேட்காமலேயே இவர் அட்டாச் பண்ணால் அந்த டிலே வந்து கண்டோன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஃபைல் மிஸ்ஸிங், இப்போ முன்னாடி நமக்கு பார்த்த கேஸ். ஸோ இந்த ஃபைல் மிஸ்ஸிங்குன்றதுனால இவர் டிலே கண்டோன் பண்ண சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அந்த ஃபைல் மிஸ்ஸிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தார்? ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாரா, எஃப்ஐஆர் இருக்கா, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இருக்கா, அதே மாதிரி கூடவே காப்பி சப்ளை பண்ணாரா, கோர்ட்லேருந்து இந்த காப்பி சப்ளை பண்ணி அந்த பேசிஸில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரான்ற ஒரு சில விஷயங்களை வந்து சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அனதர் இன்னொரு வழி. அதனால் ஒவ்வொரு நாட்கள் எவ்ரி டே ஆஃப் த டிலே மஸ்ட் பி அக்கௌண்டட், அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, டிலேவை அக்கௌண்ட் பண்ணுறதோடு சேர்ந்து டிலேவை இல்லைன்னா இந்த காரணம் இல்லைன்னா நான் டிலே பண்ணியிருக்க மாட்டேன்ற அவரோட போனஃபைட்ஸையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். இது டைரெக்டாக எந்த விதமான ப்ரூஃபும் அட்யூஸ் பண்ண கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவரோட கான்டாக்ட் பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இந்த காரணம் இல்லைன்னா நான் வந்து சீக்கிரமே பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு அப்பீல் வந்து ஒன்று ஃபைல் பண்ணுறதுக்கு 30 நாள் கால அவகாசம் இருக்குது. 30வது நாள் ஃபைல் காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு ப்ரூஃப் அட்யூஸ் பண்ணி ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டோன்னா கோர்ட் ஏற்றுக்காது. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது, ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகும். ஸோ எவ்ரி டே ஆஃப் தி டிலே மஸ்ட் பி அக்கௌண்டட். ரெண்டாவது விஷயம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஒரு டிலே கண்டினியூஷன் பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணும்போது ரெண்டாவது விஷயம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, அந்த போனஃபைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் மஸ்ட் பி கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்ட். இது ரெண்டு விஷயத்தையும் சரியான முறையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா கோர்ட் வந்து டிலேவை கண்டோன் பண்ணும். ஒரு சில கேசஸில் எதனா காஸ்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் கேசஸில் கோர்ட் வந்து டிலேவை கண்டோன் பண்ணதான் பார்க்கும்.